கிரெடிட் அனாலிசிஸில் பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 3R பார்த்துப்போம். பார்ட் 3ல் வந்துட்டு 5C பார்த்துப்போம். பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 7Ps. 7Ps stands for principal. So this is the increased role of financial institution due to the technological change on agriculture front necessity the evolving the principle of farm financing which are expected to bring not only the commercial gain to the banker but also the social benefit. இந்த அனலைஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பேங்கர்ஸுக்கு மட்டும் ப்ராஃபிட் கிடையாது. அதை தவிர்த்து நம்ம சோஷியல் நீட்ஸில் வந்துட்டு டெக்னாலஜி சேஞ்ச்னால எந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் ஃபினான்ஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதே சமயம் வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோட ரோல் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்குது, இது எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு 7Ps அனலைஸ் பண்ணுறோம். த பிரின்சிபல் ஸோ எவால்வ்டு பை இன்ஸ்டியூஷனல் ஃபினான்ஷியல் ஏஜென்சி ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் யூனிவர்சல் வேலிடிட்டி. There are 7Ps of farm credit and they are: the first piece principle of productive purpose, second piece principle of personality, third piece principle of productivity, fourth piece principle of paced disbursement, fifth piece principle of proper utilization, sixth one is principle of payment and seventh one is principle of protection. பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவ் பர்பஸ். பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவ் பர்பஸ்ங்கிறது வந்து ஃபார்மர்ஸ்க்கு அடிஷ்னல் இன்கம் எப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவ் பர்பஸ். த ஃபார்மர் பரோவர் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஜெனரேட்டிங் அடிஷ்னல் இன்கம். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஓன்டு கேபிட்டல் ஆஃப் த ஃபார்மர். ஓன்டு கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது எதர் மேபி லைவ் ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை டைரியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஷீப், கோட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து கிரெடிட் நீட்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குறதா வந்து பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ். அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாருக்குமே கிடையாது, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸுக்கு லோன் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, டைரி அனிமல்ஸ், அதுக்கப்புறம் ஷீப், கோட், பவுல்ட்ரி, birds, installment of the pump set and the group of action etc. Principle of personality. The 3R credit are sound indicated the credit worthiness of the farmer. ஆல்ரெடி வந்து 3Rsல வந்து credit worthiness அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபார்மர் வந்துட்டு லெண்டிங் ஏஜென்ட்ஸ்ட்டு வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போது ஏற்கனவே இவங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரூத் ஒர்த்தினஸ் ஆஃப் த பரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு கூட நம்ம லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திஸ் இஸ் நாட் டோட்டலி டிபெண்ட் அப்பான் த செக்யூரிட்டி ஆஃபர் பட் ஆல்சோ இட் இஸ் த பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டிங்கிறது வந்து ஹானஸ்டி, இல்லைனா வந்துட்டு டிக்னிட்டி, இந்த மாதிரி அவங்கள ஏற்கனவே வந்துட்டு லோன் வாங்கிட்டு அதில் அவங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரீபேமெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, எந்தளவுக்கு வந்துட்டு உண்மையாக இருந்திருக்காங்க, இதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதா வந்து பிரின்சிபல் ஆஃப் பர்சனாலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அது தவிர்த்து ஏபிள் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அதர் ஃபேக்டருங்கிறது லேபர், அதுக்கப்புறம் வந்துட்டு கேபிட்டல், இந்த மாதிரி வந்து எதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஹைல்டு வெரைட்டி கல்டிவேட் பண்ணுறீங்க, அந்த ஹைல்டு வெரைட்டி கல்டிவேட் பண்ணும்போது அது அனிமலுக்கு ஃபீடாக மட்டும் கிடையாது, அதே சமயம் வந்துட்டு ஹைல்டு வெரைட்டி கல்டிவேட் பண்ணும்போது அதோட கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் வந்துட்டு நார்மல் வெரைட்டி விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும் போது அங்கே இருக்கிற லேபர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்பிரைஸ் வந்து எது வந்துட்டு லீடில் இருக்கோ அந்த ஏரியாவில் பர்டிகுலராக வந்துட்டு எந்த ஒரு டெக்னாலஜி லைக் எந்த ஒரு என்டர்பிரைஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டட் ஆகுமோ அந்த செக்டார்ஸ்க்கும் வந்துட்டு இந்த அனலைஸ் வந்து யூஸ் ஆகும். பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிங்கிற அனலைஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. பிரின்சிபல் ஆஃப் பேஸ் டு டிஸ்பர்ஸ்மெண்ட். டிஸ்பர்ஸ்மெண்ட்னா அமௌண்ட் பெய்டு ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் மே பி கரண்ட்லி டேக்ஸ் டிடக்டபிள். நமக்கு வர லோன் அமௌண்ட்டில் கரண்ட் டேக்ஸையும் வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு பேஸ்டு டிஸ்போஸ்மெண்ட் மூலியமாக கொடுக்கறது தான் வந்துட்டு பேஸ்டு டிஸ்பர்ஸ்மெண்ட். ஸோ த பிரின்சிபல் அண்டர்லைங் தட் த லோன் அமௌண்ட் நீட் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த பேஸ் ஸோ அஸ் டு மேக் இட் ப்ரொடக்டிவிட்டி and at the same time banker can also be sure about the proper end use of the borrowed fund. Example, loan for digging well. ஸோ இது எந்த மாதிரி லோனுக்கெலாம் கொடுக்குறாங்கன்னா, கல்டிவேஷன் ஆஃப் த பெரனியல் கிராப்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக வந்துட்டு அதிகமாக இந்த லோன் வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கிரெடிட் வந்து எப்போதுமே ஹையராக இருக்கும். அதே சமயம் வந்து காஸ்ட் ஆஃப் கிரெடிட் வந்து அதிகமாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும்
அதிகமாக இருக்கும் கம்பேர்ட்டிவ்லி காமன் டேர்ம் லோன்ஸ் அண்ட் க்ராப் லோன்ஸ். இதை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்றது தான் வந்துட்டு இதில் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன். ப்ராப்பர் யூட்டிலைசேஷனாலே தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் வேர்டு மென்ஷன் பண்ணுவோம். த யூட்டிலைஸ்டு ஃபார் த பர்பஸ் ஃபார் விச் த அமௌண்ட் ஹேஸ் பின் லெண்ட். எஸ்பெஷலி இப்போ வந்துட்டு சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்படி இருக்குது ரூரல் ஏரியாவில், அந்த ஃபார்மருக்கு சீட் தேவையா, ஃபெர்டிலைசர் தேவையா, இல்லை பெஸ்டிசைட் தேவையா, என்ன இன்புட் தேவை, அதே சமயம் அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடல்ட்ரேஷன், ஃபெசிலிட்டி ஆஃப் லைக் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மார்க்கெட்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மருக்கு வந்துட்டு என்ன கிரெடிட் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது பிரின்சிபல் ஆஃப் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன். And therefore proper utilization of the fund is possible if there existing the suitable condition of the investment. அதாவது இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பிரின்சிபல் வந்து என்ன அங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் பிரின்சிபல் ஆஃப் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன். Principle of repayment. The principle of repayment deals with the fixing of the repayment schedule of the loan advanced by the institutional financial agency. ஸோ ஒரு ஃபார்மரோட ரீபேமெண்ட் ஷெட்யூல் எப்படி இருக்குது, பாஸ் லோன் எந்த அளவுக்கு அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த லோனை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்களா, இல்லை டிராக்டர் வாங்கியிருக்காங்களா, அதோட ஆனுவல் ரீபேமெண்ட் எப்படி இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லை அட்வான்ஸாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி, அதே சமயம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்களோட கன்சப்ஷன் பர்பஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்துறதுக்கு அப்புறம் தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் பேமெண்ட்டை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பேசிஸ் அசிஸ்டிங் த ஃபார்மர் வித் அனதர் ஃப்ரெஷ் லோன் டு எனேபிள் ஹிம் டு கேரி ஆன் த ஃபார்ம் பிஸ்னஸ். இந்த லோனை அந்த ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரால் ஒரு சில லோனை வந்து ஃப்ரெஷ் லோன் வாங்க முடியும். ஆனால் ஒரு சில ஸ்கீம்ஸ் மூலயமா வாங்குறது அது டிஃப்ரெண்ட். ஆனால் இதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து லோன் சேங்ஷன் வந்து நமக்கு நடக்கும். த லாஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் என்னது பாதுகாக்கிறது. என்னென்ன பாதுகாப்புலாம் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ், லிங்கிங் கிரெடிட் வித் மார்க்கெட், ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் ஆன் ப்ரொடக்ஷன் ஆன் warehouse receipt. Fourth one is taking security, bank advance loan either hypothecation or mortgage of asset, credit guarantee when the bank fail to recover the loan advanced to the weaker section, deposit insurance, credit guarantee corporation of India, reimbursement the loan to lending agency behalf of the borrower. அதாவது எப்படிலாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் லோன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை பேங்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எந்த ஒரு ஃபெயிலியர்லையுமே வந்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸாக வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து அதை எந்த ஃபார்மர் வந்து எதுக்கு கீழே வருவாங்கங்கிறதையும் செக் பண்ணணும் நம்ம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் த லவ் டு லேர்ன். Art is long and life is short. So keep going and keep enjoying the love to learn videos.